ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினராக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இணை பொதுச் செயலாளர் வைத்துள்ளார். இம்மாதம் 28ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை ஒடிசாவில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான ஜூனியர் கிக் பாக்ஸிங் போட்டியில் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து 5 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். கலந்து கொள்ளும் விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களுக்கு நிதி உதவி வழங்கும்படி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து போட்டியில் கலந்து கொள்ளும் 5 விளையாட்டு வீரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் வீதம் 25,000 ரூபாய் நிதி உதவியினை வழங்கினார். நிதி உதவி பெற்றுக்கொண்ட மாணவர்கள் சிறப்பாக விளையாடி தங்களது மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்ப்பதாக தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில்வே நிலையத்தின் வழியாக கஞ்சா கடத்தி வரப்படுவதாக விருத்தாச்சலம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் ஒடிசா மாநிலத்தில் இருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய ரயிலில் வந்து இறங்கிய 4 பேரை பிடித்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது டிராவல் பேக்கில் 5 பண்டலில் 5 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. பின்னர் அவற்றை பறிமுதல் செய்து கஞ்சா கடத்தி வந்த 4 பேரையும் கைது செய்து விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விருத்தாச்சலத்தை சேர்ந்த பாலமுருகன், ஸ்ரீமுஷ்ணம் பகுதியை சேர்ந்த வீரமுத்து, கருவேப்பிலங்குறிச்சி பகுதியை சேர்ந்த சிவசக்திவேல் மற்றும் 17 வயது சிறுவன் என தெரிய வந்தது. பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்கள் மாவட்ட மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் சார்பாக பெரிதினும் பெரிது கேள் மண்டலம் 8, 14, 15 மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட ஆளுநர் விஜயலட்சுமி சண்முகவேல் துவக்கி வைத்தார். பின்னர் அவர் பேசுகையில் சேவை திட்டங்களை திறம்பட செயல்படுத்துதல் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து மண்டல தலைவர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் வட்டார தலைவர்கள் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து அறிமுகப்படுத்தினார். விழாவில் மாவட்ட துணைநிலை ஆளுநர் டாக்டர் ஸ்டாலின், மாவட்ட அவை பொருளாளர் எழிலரசி ரவி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இதில் ஜெயங்கொண்டம் மண்டலம் 8 மண்டல தலைவர் சுரேஷ், கும்பகோணம் கோஸ்ட் மண்டலம் 14 மண்டல தலைவர் மோகன், குடந்தை கிரீன் டவுன் மண்டலம் 15 மண்டல தலைவர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏற்றிருக்கிறீர்கள். அத்துணை பேருக்கும் என்னுடைய கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகாவில் உள்ள 43 பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஜெய்பீம் கல்வி அறக்கட்டளை மற்றும் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறிய மலர் மேல்நிலைப் பள்ளியில் பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி BSNL பொது மேலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தபால் துறை ராதா, இந்தியன் வங்கி சின்னதுரை, BSNL உதவி பொது மேலாளர் செல்வராஜ், பழங்குடி மக்கள் பாதுகாப்பு சங்கம் பேராசிரியர் கல்விமணி, ஆசிரியர் கணேசன் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக சமூக செயல்பாட்டாளர், எழுத்தாளர், ஓய்வு பெற்ற IAS சிவகாமி கலந்து கொண்டு 165 மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகளை வழங்கினார். அடுத்து எம் கனிஷ்காராணி பூர்ணாம்பள்ள மாணவி. அடுத்து உயர் தமிழ்நாடு வேளாண்மை துறை அமைச்சராக பொறுப்பேற்ற வினோத் ரவி அவர்களை காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர், தமிழக வெற்றி கழக விவசாயிகள் பிரதிநிதி AKR ரவிச்சந்திரன் நேரில் சந்தித்து பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில் விவசாயிகள் கடன் சுமையில் சிக்கி தவித்து வருவதால் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும்
10 ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்பவர்களுக்கும் குறைந்தது 50% கடன் தள்ளுபடி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், டெல்டா விவசாய பணிகளை முன்னிட்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்க வேண்டும். மேலும் கல்லணையில் வரும் காவிரி நீரை முதலமைச்சர் நேரில் திறந்துவிட வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்ததாக கூறினார். ரவிச்சந்தர், காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கத்தின் தலைவர், மாண்புமிகு நமது தமிழக வேளாண் துறை அமைச்சரை சந்தித்து பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதாக தேர்தல் அறிக்கையில மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். அது மட்டும் வேப்பூர் அருகே 75 ஆண்டுகால பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த காட்டுமயிலூர் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாகசாலையில் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மேலதாளம் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், 25 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையிலேயே குடியிருந்த நான் பலமுறை விமான நிலையத்திற்கு, ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த விமான பயணமும் உங்களை சந்திக்கும் நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மகிழ்ச்சியான நாள். காங்கிரஸ் தலைவர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்னை அழைத்து பொது தொகுதியில் போட்டியிட வைத்தார். வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ், அதன் கூட்டணி கட்சி உழைத்தது. வெற்றி பெற்ற பிறகு மீனாட்சிப்பட்டினத்தில் நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பு மிகவும் முக்கியமான பொறுப்பு. 2009 நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து பாராளுமன்றம் சென்ற போது முதல் நாடாளுமன்றத்தில் எனது கண்ணி பேச்சு, உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர், கல்வி கொடுத்தோர் கடவுளுக்கு சமமானவர் என்று எனது முதல் பேச்சு அமைந்திருந்தது. உயர்கல்வி எங்கள் துறையை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருக்கு எங்கள் நன்றி, பாராட்டு, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்விகளை கேட்பதை விட உங்கள் நண்பன், சகோதரன், தோழன் வந்திருக்கிறேன். வெற்றி பெற்ற கக்கனுக்கு பின்னால் அந்த தொகுதியில் 67 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வெற்றி பெற்று அமைச்சராக வந்திருக்கிறேன். இந்த வெற்றியை எளிமையின் சிகரம் கக்கன் அவர்களுக்கு எனது வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். கவர்னரை எதிர்கொள்வது குறித்த கேள்விக்கு அனைத்து அமைச்சரும் கவர்னரை எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் அந்த துணிவு, ஆற்றல் இருப்பதாக கருதுகிறேன். வல்லுநர்களுடன் கலந்தாலோசிக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி நிச்சயமாக கவர்னரை எதிர்கொள்வேன் என்பதை விட நான் கவர்னருடன் மிக சரியான முறையில் அவருடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மக்களிடம் வந்து சேர்க்க முடியுமா, அந்த முயற்சியை நான் எடுப்பேன் என்றார். மேகதாதுவின் நிலைப்பாடு என்பது காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அணை கட்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்க கூடாது. காங்கிரஸ் அமைச்சர் என்கிற முறையில் நானும் முதல்வரும் தெளிவாக இருக்கிறோம். நீட் விவகாரம் தற்போதுதான் வந்திருக்கிறார். அவகாசம் தேவைப்படும். நீட் விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு விலக்கு வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின், ராகுல் காந்தியின் எண்ணமும். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் குறித்த கேள்விக்கு இப்போதுதான் அமைச்சராக பொறுப்பேற்று வந்திருக்கிறேன். உங்கள் அனைவரையும் அழைத்து செல்கிறேன். எங்கெல்லாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வோம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அரசியல் கட்சிகளை அநாகரிக பாதையில் அழைத்து செல்பவர்கள் மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் மாற்றுவதற்கு வழியை கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் என அவர் கூறினார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையிலே குடியிருந்த நான் பலமுறை விமான நிலையத்திற்கு, ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறேன், சென்றிருக்கிறேன். ஆனால் இன்று இந்த விமான பயணமும், இன்று உங்களை சந்திக்கிற நாளும் என் வாழ்க்கையில்
மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங் அருகே நேற்று நள்ளிரவு குபேந்திரன் என்கிற 17 வயது சிறுவனை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. தகவல் அறிந்து வந்த விளக்குத்தூண் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சித்திரை திருவிழாவின் போது குபேந்திரன் என்கிற குப்பை என்கிற இளைஞருக்கும் முத்துமணி என்ற தொத்தல் முத்துமணி என்பவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் முத்துமணிக்கு பலமாக அடிபட்டது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த முத்துமணி என்கிற தொத்தல் முத்துமணி, அவரது தம்பி ராஜ் மற்றும் சதீஷ்குமார் என்கிற குட்டன் சதீஷ், ஹரிகிருஷ்ணன் என்கிற டிங்கிரி, முத்துக்குமார் என்கிற 5 பேர் கொண்ட கும்பல் 2 இருசக்கர வாகனத்தில் வந்து குபேந்திரனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்கிங் அருகே இளைஞர் வெட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் பழனி கோவிலுக்கு சொந்தமான தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி பெரியார் சிலை அருகே பாராளுமன்ற தொகுதி செயலாளர் தர்மராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழனி பாலிடெக்னிக் நிர்வாகத்தையும் பழனி கோவில் ஆணையரை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அப்போது பழனி திருக்கோவிலுக்கு சொந்தமான தொழில்நுட்ப கல்லூரியில் சுயநிதி பிரிவு பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் மாணவ மாணவிகளுக்கான கட்டணம் 17,500 ரூபாய் முழு தொகையையும் உடனடியாக கட்ட வேண்டும் என வற்புறுத்தி நெருக்கடி கொடுப்பதாகவும், இதன் மூலம் சுயநிதி பாட பிரிவிற்கு மூடுவிழா நடத்த முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டினர். கட்டணம் செலுத்த கொடுக்கும் நெருக்கடியால் ஏழை எளிய மாணவர்கள் கல்லூரி செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு கல்லூரி செயல் அலுவலரான பழனி கோவில் துணை ஆணையர் தான் காரணம் என்றும் கண்டனம் தெரிவித்தனர். எனவே சுயநிதி பிரிவு கட்டணத்தை திருக்கோவில் நிர்வாகமே செலுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், முழு கட்டணத்தையும் மாணவர்கள் உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும், நெருக்கடி கொடுக்கும் துணை ஆணையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பட்டியல் பிரிவில் பயிலும் அருந்ததியினர் இன மாணவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட தமிழ் புலிகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சொல்லி வருத்தப்பட்டார்கள். ஆகவே அங்கு பணிபுரியும் வாத்தியார்களுக்கு மட்டுமல்லாமல் வெங்கடேசன் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள காஞ்சி பெரியவா கோவிலில் வைத்து அனுஷத்தின் அனுகிரக நிறுவனர் நெல்லை பாலு, தமிழ்நாடு பிராமண சமாஜ மாநில உப தலைவர் ஸ்ரீராம், நடிகர் வையாபுரி ஆகியோர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் வையாபுரி, எனது நண்பர் தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுள்ளார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த ஆட்சி அமைந்து 2 வாரமாக சிறப்பாக அவர் நினைத்தது போல நடந்து கொண்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் பிராமணர்களுக்கு 2 அமைச்சர் பதவி கொடுத்ததை பற்றி தேவையற்றதை பேசுகிறார்கள். 2 பிராமணர்களுக்கு பதவி கொடுத்ததால் ஆளாளுக்கு கருத்து பதிவு செய்து வருகின்றனர். இவருக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுத்தார்கள் என பேசுகின்றனர். கடந்த காலங்களில் ஒரு தொகுதியில் எந்த சாதி பலம் அதிகமோ அந்த சாதிக்குத்தான் வேட்பாளர்களை நிறுத்துவார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் அவ்வாறு செய்யவில்லை. தமிழக மக்கள் தாவேகா வேட்பாளர்களின் முகம், பெயர், சாதி, மதம் கூட தெரியாமல் விஜய் முகத்திற்காக வாக்களித்தனர். ஸ்ரீரங்கம் ஜெயலலிதாவின் தொகுதி. ரமேஷ் எந்த ஜாதி மதம் என யாருக்குமே தெரியவில்லை. விஜய் சாருக்கு மட்டுமே அந்த தொகுதி மக்கள் வாக்களித்தனர். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை மாற்ற கூற யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவரை மாற்ற விஜய்க்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. ஒருவர் கூறி மாற்றினால் மாற்றிக்கொண்டேதான் செல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்.
ஒருமுறை முடிவு செய்தால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் என விஜய் படத்தில் பேசியுள்ளார். அவ்வாறுதான் அரசியலில் செயல்படுவார் என நம்புகிறேன். விஜய்க்கு யாரை நிறுத்த வேண்டும், யாரை நீக்க வேண்டும் என நன்றாக தெரியும். அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகளை அவர்களே கூடி பேசி முடிவெடுக்க வேண்டும். சினிமா போல ஒரே நாளில் நாட்டை மாற்ற முடியாது. ஒரே இரவில் 144 போடுவதை போல எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. போக போகத்தான் எல்லாம் சரியாகும். விஜய் பிஸியாக இருப்பதால் நான் அவரை சந்தித்து வாழ்த்து சொல்லவில்லை. நிச்சயமாக அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பேன் என்றார். 2 வாரமா அவர் சொன்ன மாதிரியே நீங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இங்கே பெரியவா கோயிலில் வச்சு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது இதை விட மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை. கோயிலையும் கட்டிகிட்டு இருக்காரு. விரைவிலே அந்த கோயிலும் திறக்க போகிறாங்க. மிக சிறப்பாக திறக்க போகிறாரு. அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி தொடர்றதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா சொல்லும் பொழுது பிராமணத்துலேருந்து 2 மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த 2 மினிஸ்டர் கொடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா செல்ல வருகிற ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் தலைமையில் மாவட்டம் முழுவதும் இன்று தொடங்கி ஜூன் 5ஆம் தேதி வரை 10 நாட்கள் தூய்மை பணி பல்வேறு அரசு துறைகள் மற்றும் தன்னார்வலர்கள் முயற்சியோடு மாவட்டம் முழுவதும் துவங்கியது. வீடுகள் தோறும் குப்பைகளை தரம் பிரித்து மற்றும் நகர தூய்மையின் அவசியத்தை உரைக்கும் நோக்கத்தில் கையேடுகளை வீடுதோறும் விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு நகரில் முதற்கட்டமாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் செங்கல்பட்டு நகராட்சியின் ஏற்பாட்டில் செங்கல்பட்டில் உள்ள 33 வார்டுகளை நகராட்சி ஊழியர்கள், தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள், பயனாளிகள், NGO ஆகியோர் துணையுடன் தூய்மை திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வின் ஒரு கட்டமாக சேகரிக்கப்படும் நெகிழி மற்றும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களை கொண்டு நெகிழியினால் ஏற்படும் இயற்கை சீரழிவுகளை விவரிக்கும் நோக்கத்தில் கலைநயமிக்க சிற்பங்கள் செய்யப்பட உள்ளன. மேலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் வேஸ்ட் வெல்த் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் சிறந்த சிற்பங்களை உருவாக்குபவர்களுக்கு பாராட்டு சான்றிதழையும் பரிசுகளையும் ஜூன் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வழங்க உள்ளார். இந்த நிகழ்வில் தினமும் குப்பைகளை தரம் பிரித்து தரும் இல்லங்களுக்கு கிரீன் ஹோம் என்ற பாராட்டு சான்றிதழையும் மாவட்ட ஆட்சியர் வழங்க உள்ளார். அதேபோல் ஒரு தெருவில் 1க்கும் மேற்பட்ட கிரீன் ஹோம்கள் உருவானால் அந்த தெருவிற்கு கிரீன் ஸ்ட்ரீட் என பெயரிடப்பட உள்ளது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார், திட்ட இயக்குனர் ஸ்ரீதேவி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கேசவமூர்த்தி மற்றும் செந்தில்நாதன், செங்கல்பட்டு நகராட்சி ஆணையர் மற்றும் நிர்வாகிகள், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கல்வி மேலாண்மை கூட்டமைப்பின் நிர்வாக தலைவர் முனைவர் சங்கர் மற்றும் NGO-க்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள், தன்னார்வலர்கள், கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பங்கு பெறும்படி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். தூய்மை ஸ்கீம் நம்ம திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம மக்களாகிய நம்ம அனைவரும் கண்டிப்பாக இதை நம்ம ஒரு உறுதிமொழியை எடுத்து நம்ம குப்பைகளை பிரித்து தரம் பிரித்து கரெக்டாக நம்ம ஒர்க்கர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மாநகர தூய்மையான நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டம் தூய்மையான மாவட்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நாமளும் உதவியாக இருக்கும். நம்முடைய மாநகராட்சி ஒத்துழைப்பு இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் சீவரம் ஏரியில் இருந்து முடிச்சூர், தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கி வரும் நிலையில் முடிச்சூர் அருகே குடிநீர் குழாய் பழுது ஏற்பட்டதால் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. கோடை வெயில் காரணமாக குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் அவதியுற்ற நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய பதிலளிக்காததால் குரோம்பேட்டை GST சாலையில் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு அம்மா ஓட்டு போடுங்க, ஐயா ஓட்டு போடுங்க என கேட்டீர்களே ஆவேசமுடன் பேசி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து பொதுமக்களை சமாதானப்படுத்தி இதுகுறித்து அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர்.
பொதுமக்கள் சாலை மறியலால் சுமார் 1 மணி நேர போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் பரபரப்பு நிலவியது. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் 750க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. 15 ஆண்டுகளுக்கும் மேலாக குடிநீர் இணைப்பு வேண்டி தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் விண்ணப்பித்திருந்தனர். அதனை அதிமுக ஆட்சியிலும் கடந்த திமுக ஆட்சியில் அதிக மக்கள் இருப்பதால் தண்ணீர் அதிகமாக எடுத்துக் கொள்வார்கள் என குடிநீர் இணைப்பு வழங்க முடியாது என நகராட்சி அதன் பின்னர் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி நடைபெற்று வருகிற சூழ்நிலையில் திடீரென இன்று 8ற்கும் மேற்பட்ட குடிநீர் இணைப்பு வழங்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் கேள்விப்பட்டு அங்கு சென்று பார்க்கையில் அதிகாரிகள் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு இணைப்புகள் தயார் செய்து வந்திருந்தனர். இதனை அப்பகுதி மக்களும் பல்லாவரம் பகுதி தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து தடுத்து நிறுத்தி இப்படி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய குடிநீரை தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு நீங்கள் வழங்குவீர்கள் என்றும் இதற்கு அனுமதி யார் வழங்கினார் என தொடர்ந்து அதிகாரிகளிடம் கேட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் பொதுமக்கள் அதிக அளவு திரண்டு போராட்டம் செய்ததால் தற்காலிகமாக அந்த பணியினை நிறுத்தி தோண்டப்பட்ட குழிகளை முழுவதுமாக மூடிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். எம்எல்ஏ வந்து அவரு சொல்றாரு, எம்எல்ஏ வந்து காசுக்கு பணம் கொடுத்தாங்க, எம்எல்ஏ சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அப்ரூவ்டு கட்டல, காசு அப்ரூவ்டு காட்டல. பொதுமக்கள் இங்க எல்லாருமே வந்து கேள்வி கேட்கறாங்க. நானும் அந்த ஒரு கட்சியில இருக்கிறதுனால என்ன கேள்வி கேட்கறாங்க. ஏங்க இது மாதிரி பண்றாங்களே, உங்க ஆட்சி தான் நடக்குது, திமுக 10 வருஷம் இருந்தது, அது கூட எதுவும் நடக்குது, இது என்ன நீங்க பண்ணி வெளியே பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்கறாங்க. நான் உண்மையான தப்பு தான். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்து அஸ்தினாபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு நவபாஷண தண்டாயுதபாணி திருக்கோவில் மற்றும் கோவிலில் உள்ள சிலையினை சட்டவிரோதமாக கைப்பற்ற அரசாங்க உயர் அதிகாரி ரமேஷ்குமார் என்பவர் முன்னாள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் என்பவரின் அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களது கோவில் மற்றும் முருகர் சிலையினை கைப்பற்ற பல்வேறு அரசு அதிகாரிகள் மூலம் பல்வேறு துறை தாசில்தார், காவல் அதிகாரிகள், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவிலினை சட்டவிரோதமாக கைப்பற்ற முயற்சிக்கும் மேற்படி நபர்கள் மற்றும் அதற்கு உறுதுணையாக செயல்படும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். என் பேர் வந்து வெங்கடேசன். நான் வந்து அருள்மிகு நவபாஷண தண்டாயுதபாணி ட்ரஸ்ட் செயலாளராக இருக்கேன். ஸோ எங்கள் கோவிலை எந்த வித முன்னறிவிப்புமின்றி ஹெச்ஆர்என்சி வந்து திடீர்னு லிஸ்ட்டில் சேர்த்துட்டு தக்கார் நியமனம் பண்ணிட்டாங்க. இப்போ 10ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஏஎன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்திய தென்னிந்திய அளவிலான மாபெரும் ஐவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, சேலம், ஈரோடு, கோவை, இடுக்கி மற்றும் தென்னிந்திய அளவில் 48 அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றன. முன்னதாக இந்த போட்டியில் 8 வயது, 11 வயது மற்றும் 14 வயதிற்கான பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினர். இப்போட்டியில் 14 வயது பிரிவில் ஏஎன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பழனி முதலிடம் பிடித்துள்ளது. மன்னார்குடியை சேர்ந்த கலாம் அகாடமி 2வது இடத்தை பெற்றது. 11 வயதிற்கான பிரிவில் SFAD திருப்பூர் முதலிடமும் அன்னை ஸ்போர்ட்ஸ் அகாடமி 2ஆம் இடமும் பிடித்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் கோப்பைகள் மற்றும் பரிசுகள் பழனி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர்கள் கார்த்திக் ராஜா, சிவா மற்றும் பழனி பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு வழங்கினர். தொடர்ந்து ஏஎன் ஸ்போர்ட்ஸ் நிர்வாகி அதிதி நிஷா, அஸ்வினி மற்றும் பயிற்சியாளர்கள் பாலாஜி ஆகியோர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். Next, under 11 SFAT Veera FC.
கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவுறுத்தலின்படி திண்டுக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையில் பழனி பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவீரன் காடுவெட்டு ஜே குரு அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜாகிர் ஹுசேன், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் பாலதண்டாயுதபாணி, மாவட்ட துணைத் தலைவர் குமரி ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர செயலாளர் பிரபாகரன் வரவேற்புரை வழங்கினார். மேலும் ஆயக்குடி பேரூர் செயலாளர் முத்துசாமி, நெய்க்காரப்பட்டி ஒன்றிய தலைவர் பெரியசாமி, ஆயக்குடி பேரூர் அமைப்பு தலைவர் மாசித்துறை, நகர மாணவர் சங்க செயலாளர் சிவ சண்முகம், தொப்பம்பட்டி ஒன்றிய துணை செயலாளர் சரவணன், ஒன்றிய அமைப்பு செயலாளர் சதீஷ்குமார், தெப்பம்பட்டி பொறுப்பாளர்கள் பெரியசாமி, நித்யானந்தா, பிரபு, ஒன்றிய கொள்கை விளக்க அணி தலைவர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இறுதியாக பழனி நகர தலைவர் மாரிமுத்து நன்றி உரை வழங்கினார். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். ஆடு வெட்டியாருக்கு வீர வணக்கம் ஆடு வெட்டியாருக்கு வீர வணக்கம். ஆடு வெட்டியாருக்கு வீர வணக்கம் ஆடு வெட்டியாருக்கு வீர வணக்கம். ஆடு வெட்டியாருக்கு வீர வணக்கம் ஆடு வெட்டியாருக்கு வீர வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே. பாமக வாழ்கவே பாமக. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மானூரில் உள்ள மன்னார்சாமி அருள்மிகு பச்சைவாழியம்மன் திருக்கோவிலில் உள்ள வாழ் முனீஸ்வரருக்கு பாத பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. முனீஸ்வரன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பக்தர்கள் வடமாலை செலுத்தி வழிபட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு பொங்கல் இட்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.